ஹலோ வணக்கம். ராமு செல்லப்பா டைரக்ஷன்ல ஒரு வெப் சீரிஸா வந்திருக்கிறது தான் ஓம்காளி ஜெய்காளி. இந்த படத்துல வந்து விமல், கஞ்சா கருப்பு, புகழ், ஜிஎம் குமார்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓம்காளி ஜெய்காளி இந்த வந்து ஒரு வெப் சீரிஸா வந்திருக்கு. 5 எபிசோட்ல வந்திருக்கு. இந்த 5 எபிசோடுமே பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 3.5 மணி நேரம் இருந்தா போதும் இந்த வெப் சீரிஸ் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு வெப் சீரிஸும் 40-45 நிமிஷத்துக்குள்ளதான் இந்த வெப் சீரிஸ் இருக்கு. இந்த படத்தினுடைய வெப் சீரிஸினுடைய ஒரு ஸ்டோரி நம்ம பார்ப்போம். இதனுடைய விஷயம் என்னன்னா, ஒரு அண்ணன் தம்பிக்கு 2 பேருமே கெட்டவங்க தான். அவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க தங்கச்சி வந்து ஒரு தவறான நிலையில அவங்க தவறான ஒரு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற கார் டிரைவரோட அந்த பொண்ணு ஓடி போயிடும். அது ஓடி போய் எங்க போகுதுன்னா, ராஜபாளையத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு தசரா பண்டிகையில போய் சேர்ந்துரும். அது இடையிலேயே பஸ்ல வழிமறிச்சு காதலனை கொன்றுவாங்க. கொன்னோடனே அந்த பொண்ணு போய் அங்க போய் குழந்தையோட தஞ்சம் அடைஞ்சிடாங்க. சும்மாதான் போவாங்க, ஆனா அங்க போய் குழந்தையோட இருப்பாங்க. அப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு பெரிய தசரா பண்டிகை நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்து ஊருக்குள்ள அண்ணன் ஜெயிலுக்கு போயிருவாரு. தம்பி வந்து எப்படியாவது அந்த குழந்தையை கொண்டு வரணும், அது வந்து வேற ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த குழந்தை, நம்ம தங்கச்சி வயிற்று வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. அதுக்காக அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் தேடி கொள்றதுக்கு 2 பேரும் அனுப்புவாங்க. அவங்க 2 பேரும் ஊரா தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. தசரா பண்டிகை விமர்சனம் நடந்துட்டு இருக்கும். அதுல வந்து காளி வேஷம் போட்டு ஆடக்கூடியவர் தான் நம்ம விமல். அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வரும்போது எப்படியாவது இந்த குழந்தைய இந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைப்பாரு. அப்ப வந்து அந்த ஊர்ல அவருக்கு ஒரு காதலி இருப்பாங்க. அந்த காதலி வந்து ரொம்ப விருப்பமா இருப்பாங்க விமல் மேல. ஆனா ஒரு பெரிய ஒரு ரகலை நடக்கும்போது அந்த ஊர்ல வந்து அந்த ஆளுங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கொல்ல வரும்போது காதலை கொன்றுவாங்க. காதலை கொன்னோன்னு எப்படியாவது அவங்க எல்லாத்தையும் பழிவாங்கணுங்கிறதுக்காக ஒரு 6 பேர் 7 பேர் கொண்ட குரூப் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கே அங்க இருக்கிற ஏரியாவுக்கே தேடி போய் அவங்களை கொல்றதுக்கு போவாங்க. போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த வெப் சீரிஸோட முழு ஸ்டோரியும். இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு 2வது 3வது எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முதல் எபிசோட் நல்லா விறுவிறுப்பா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் எபிசோடு வந்து இவங்க வந்து ஒரு முடிவே இல்லாம ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்திருக்காங்க. சீசன் 1 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீசன் 2 வரும்போது இதனோட கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியும் சொல்லிட்டாங்க. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா ஒரு 5 எபிசோடு இருக்குதுன்னா நீங்க ஒரு 2 எபிசோடு வந்து கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா 2 எபிசோடுக்கு இவங்க கதை சொல்றங்கிற பேர்ல கொஞ்சம் ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி 4-5 ஓரளவுக்கு விறுவிறுப்பா போகுது. குறிப்பா 5வது எபிசோடு வந்து நல்லாவே கொஞ்சம் விறுவிறுப்பா போற மாதிரி தான் தெரியுது. இந்த வெப் சீரிஸ்ல வந்து எல்லாரும் பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். விமல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு மேல போய் பெண் வேடமிட்டு நடிச்சிருக்கிறதெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது. காளியாவ அந்த சீன்லாம் உண்மையிலே ரசிக்கும்படியாவும் இருக்குது. பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு அதாவது என்ன சொல்றது, கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது போல இருக்கிற எல்லா நடிகர்களும் இந்த படத்துல ஒரு பெரிய கிரவுடு கூட்டி இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த உண்மையிலே ஒரு திருவிழா மாதிரி ஒரு பெரிய ஒரு தசரா பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க எடுத்திருக்காங்க. ஒரு 2 எபிசோடுக்கு இதே தான் அந்த தசரா பண்டிகை தான் போயிட்டு இருக்கோம். அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்கிரிப்பா கட் பண்ணிக்கலாம். ஆனா இருந்தாலும் அது இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு செகண்ட் 2-3 கொஞ்சம் இழுத்துட்டாங்க. கதை வர்றதுக்கே 3வது எபிசோட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல முடிச்ச கதை ஆரம்பிக்கிறது 3வது எபிசோட் ஆயிரும். 3வது எபிசோடு 3, 4, 5 நல்லா இருக்குது. 5 நல்லாவே இருக்குது. அந்த வில்லன் கடைசியில என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு நீங்க என்ன வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போல அந்த பெரிய மனுஷன் தான் இருக்கிற அவரு கரண்ட்ல அடிபட்டு சாகிறதுலாம் உண்மையில அந்த சீன் நல்ல எஃபெக்டா எடுத்திருந்தாங்க. அது போல இந்த படத்துல வந்து சண்டை காட்சிகள் எல்லாம் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு 18+ தான். ஏன்னா படத்துல எந்த செக்ஷுவலா எந்த கான்டெக்ட் இல்லைனாலும் இந்த படத்துல வர வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்குது. அது போல இந்த படத்துல ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள், தலை வெட்டுறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நிறைய சீன்கள் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதனால குழந்தைகள், பெண்கள் யாரும் இந்த படத்தை நீங்க தவிர்த்துறது நல்லது. 18+ இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெப் சீரிஸ். விமல் இந்த படத்துல ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா விலங்கு படம் நீங்க பார்த்திருப்பீங்க. விலங்கு படம் பார்த்த அளவுக்கு இந்த படத்தை நம்ம எஃபெக்ட் ஏற்படுத்திக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது வந்து ஒரு ஆவரேஜான படம், ஒரு வெப் சீரிஸ் தான். சீசன் 1. சீசன் 2 வரும்போது நம்ம பார்ப்போம் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஆனா 4-5 எபிசோட் வந்து உண்மையில நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இல்லாததுதான் இந்த படத்தை இந்த விமர்சனம் இந்த வெப் சீரிஸினுடைய ஒரே ஒரு மைனஸா நான் நினைக்கிறேன். இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.